அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா மகிமேல அவ யாத்திரையில் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள். இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எப்படின்னா, இந்த நிகழ்ச்சி மூலியமாகவே பெரிவாளோட பிரபாவத்தை நாம் அனுபவிக்கிறோம். பெரிவா அமலாபுரத்தில் இருந்தா அப்படின்னு பார்த்தோம். அந்த அமலாபுரத்துலேருந்து பெரிவா முக்கமாலா, நரேந்திரபுரம், முக்தேஸ்வரம், திராட்சாராமம், பீமேஸ்வரம் வழியால் காக்கிநாடா வந்தா. காக்கிநாடாவில் பெரிவா யாத்திரை விஜயித்தும் போது ரொம்ப பெரிய வரவேற்பு, எல்லாம் பெரிவாளுக்கு உபச்சாரம் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பெரிவா யாத்திரையை தொடர்ந்துட்டே 1967ஆம் வருஷம் வியாச பூஜைக்காக ராஜமன்றிக்கு வந்தா. ராஜமகேந்திரபுரம் அப்படிங்கிற பேர். இந்த ராஜமன்றியில் வந்து பெரிவா 67ஆம் வருஷம் வியாச பூஜையை ரொம்ப விஸ்தாரமாக பண்ணினா. கோதாவரி தீரம், புஷ்கரம் வேற. அப்போ அந்த புஷ்கர வருஷத்தில் இந்த வியாச பூஜை விசேஷமாக வந்திருக்கிறது. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் பெரியவா தன்னோட வாரிசான புதுப்பெரிவா 2 பேரோடையும் சேர்ந்து வந்திருக்கிறதே ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கோலாகலமாக உற்சாகமாக வரவேற்றா. இந்த ஆந்திராவில் கோதாவரி புஷ்கரம், கிருஷ்ணா புஷ்கரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த ஜனங்கள்லாம் கொண்டாடுவா. இந்த புஷ்கர வருஷத்துலேயும் வந்திருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் உபச்சாரம் பண்ணா. அன்னைக்கு வியாச பூஜை அன்னைக்கு 2 பெரியவா கூட 10 சன்னியாசிகள் எல்லாருமா போய் கோதாவரி தீரத்தில் போய் வபனம் பண்ணிட்டு கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி ஊர்வலமாக பெரியவா வரா வியாச பூஜை மண்டபத்துக்கு. அங்கே விஸ்வேஸ்வரர் கோவில், இந்த கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்படி 10 சன்னியாசிகளோட 2 பெரியவாளும் வபன ஸ்நானம் பண்ணி வர காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட வந்து பெரியவா வியாச பூஜை பண்ணா. வியாச பூஜை பண்ணி எப்பொழுதுமே சாதுர்மாசியத்தில் வித்வத் சதஸ் நடக்கும். இந்த கோதாவரி தீரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப பெரிய வித்வான்கள்லாம் மகா பண்டிதர்கள்லாம் இருக்கா. அப்படி பண்டிதர்கள்லாம் நிரம்பின ஊராக இருக்கிறதுனால இந்த வித்வத் சதஸ்லாம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதே போல் வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது தான் எப்பொழுதும் வருஷா வருஷம் சாதுர்மாசிய சமயத்தில் பெரியவா 62ஆம் வருஷத்துலேருந்து பண்ணிட்டு வரா. இப்படி இந்த ஆகம சில்ப சதஸ்லாமும் நடக்கிறதே அதில் பெரியவா தெலுங்குல உபன்யாசம்லாம் பண்ணினா. இந்த சில்ப சதஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். அந்த சில்ப சதஸ் அப்படிங்கிறது நமது நாட்டு பிராச்சீனமான கலைகளுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. பெரியவா ஆரம்பித்து வச்ச இந்த வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது. அந்த சில்ப சதஸில் பல அபூர்வமான விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு பரிமாறிப்பா. எல்லாரும் வந்திருக்கிறவா அத்தனை பேரும் வித்வான்களாக இருப்பா. அந்தந்த துறையை சேர்ந்த வித்வான்கள்லாம் வருவா. இதுக்கு வெளிநாட்டிலேருந்து உலகத்தில் பல பாகங்கள்லேருந்தும் பல ஆராய்ச்சியாளர்கள் வித்வான்கள்லாம் இதில் வந்து கலந்துண்டா. அப்படி இருக்கிறதே பெரியவாளும் இந்த சதஸ்லாம் விடாத வந்து கலந்துப்பா. எல்லா செஷன்லையும் கலந்துப்பா. அதில் ஒவ்வொரு செஷனில் ஒவ்வொரு தினசாக இருக்கும். நமது கிராமிய கலைகள்லாம் பற்றின அதெல்லாம் வாவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பா. இன்னும் நடனங்களில் எத்தனை வகையான நடனம் நம்ம நாட்டில் உண்டோ அதெல்லாம் இருக்கும். சங்கீதத்திலையா இருக்கட்டும், வேதத்திலையா இருக்கட்டும், மற்ற எந்த கலைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அதில் உள்ள டீட்டெயில்ஸு நுணுக்கங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியறாப்பில், எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்பெல்லாம் இந்த சதஸ் நமக்கு ஒரு வழிவை கொடுத்தது. இந்த ஆகம சில்ப சதஸ் நடந்தெல்லாம் ஒரு சாவநீர் மலராகவே எல்லாம் போட்டிருக்கா. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தாலே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். எத்தனை விஷயங்கள் அதில் பரிமாறி இருக்கா. பல அபூர்வமான விஷயங்கள். திருக்குறளில் எப்படியெல்லாம் வேதாந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நமது வைதீக மதத்து சம்பிரதாயத்தில் உள்ள விஷயங்கள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டே திருவள்ளுவர் ஒரு பரம வைதீகர் அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணலாம். இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தீர்மானமாக வராப்பில் எத்தனை பேர் ஆராய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் பண்ணினது. அதுமாரி திவ்ய பிரபந்தங்களில் எப்படி பரமேஸ்வரனை பற்றி பிரபாவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பலவிதமான அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கும். யாருக்கும் அதிகமாக கண்ணில் படாத, நம்ம கவனம் இல்லாத விஷயங்கள்லாம் இந்த ஆகம சில்ப சதஸ் மூலியமாக உலகத்துக்கு ஒரு பிரகாசத்துக்கு வராப்பில் இதெல்லாம் நமக்கு உதவி பண்ணித்து.
சிற்பிகளுக்கெல்லாம் ஒரு புனர்வாழ்வு கொடுத்தா அப்படின்னே சொல்லலாம். இந்த சிற்பிகளுக்கு அப்படின்னோடனே ஒரு ஞாபகம் வருது. ஆகம சில்ப சதஸில் சிற்பிகள்லாம் வந்திருக்கா, அவளோட செஷன்லாம் நடந்துருக்கு. ஆகமங்களில் எப்படி கோவில் நிர்மாணம் பண்ணணும், அதில் எப்படி எந்தெந்த ஆகம விதிப்படி பூஜைகள்லாம் பண்ணணும், உற்சவங்கள் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப தீர்மானம் பண்ணி ஒரு பட்டி மண்டபம் மாதிரி வாக்குவாதம்லாம் நடந்து ஒரு தீர்மானத்துக்கெல்லாம் வரணும். அப்படிலாம் பெரியவா அதில் ரொம்ப விரும்பினா. இப்படி சிற்பிகள்லாம் வந்திருக்கா. ஒரு நாளைக்கு இந்த சிற்பிகள் சதஸ் நடந்துருக்கிறதே பெரியவா கேட்டா, நமது நாட்டில் எத்தனையோ மன்னர்கள் காலத்திலேருந்து சில்ப கலையெல்லாம் ரொம்ப பிரகாசமாக வந்திருக்கு. அவள்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து வளர்த்துருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்திலேருந்து தான் இந்த கோவில் கட்டுறது அப்படிங்கிறது, கல்லில் கோவில் கட்டுறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் வந்தது. அதுவும் எப்படி படிப்படியாக வந்தது அப்படின்னாக்க, முதல்ல மலை இருக்கிற இடத்துல போய் அப்படியே கொடவரை கோவில் அப்படின்னு அங்கே குடஞ்சு கோவில் கட்டுறது. அந்த கல்லை மலையிலேருந்து பேத்துன்னு வந்து வெளியில் நாட்டுக்குள்ளே வச்சு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தோணலை. அதனால மலை எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் குடஞ்சி அங்கே கோவில் கட்டுறது அப்படின்லாம் வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது முன்னேறி 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 கோவிலுக்கு நாட்டுக்குள்ளேயே கல்லை எடுத்துன்னு வந்து கோவில் கட்டுறது அப்படின்லாம் வந்தது. இதெல்லாம் பல்லவர் காலத்துலேருந்துலாம் வந்தது. அதுக்கப்புறம் பின்னால் வந்த மன்னர்கள்லாம் பல பேர், சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், நாயக்கர்களாகட்டும், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இந்த சிற்பக்கலையெல்லாம் வளர்த்தா. இதெல்லாம் பற்றி பெரியவா கேட்கறதே, சரி இத்தனை சோழர்கள் பாணி இருக்கு, அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சுட்டா, தனித்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால. சோழர்கள் பாணி, பல்லவர்கள் பாணி, நாயக்கர்கள் பாணி, இது மாதிரிலாம் இருக்கு. இப்படி இருக்கிற அந்த ஸ்டைலில் எது இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்னு பெரியவா ஸ்தபதிகள்கிட்டலாம் கேட்டா. எல்லாரும் ஒரே மனசா சொன்னா பல்லவர்கள் பாணி தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப வசந்தது, ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு. சரி, அந்த பல்லவர்களும் பல இடங்கள்ல கோவில் கட்டியிருக்கா. அப்படி பண்ணின்னு அவ சிற்பக்கலைகள் வடிச்சதுல இருக்கிறதுலே நன்னா இருக்கிறது எது, அந்த பல்லவர்கள் பண்ணினத்துக்குள்ளேயும் இருக்கிறதுலே தி பெஸ்ட் எது அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கிறது அப்படின்னு. சரி, இந்த மகாபலிபுரத்தில் பல சிற்பங்கள்லாம் அதிசயங்கள்லாம் இருக்கு, அதுல எது இருக்கிறதுலே பிரமாதம் அப்படின்னு. அதுல அர்ஜுன தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அப்படின்னு. அது ஒரே பாறையில பார்த்தீங்கன்னா அர்ஜுன தபஸ் அப்படின்பா. அது தபஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். அது பகீரத தபஸ் அப்படின்னு சொல்லுவா, அர்ஜுன தபஸ் அப்படின்னு சொல்லுவா. அது பிரமாதமா அபூர்வமா இருக்கும், ஒரு சில்ப அதிசயமா இருக்கும். இதைத்தான் சொன்னான். இதை பத்தி பேச்சுவார்த்தை. சரி, அதுல நடுப்புற தபஸ் பண்றாப்புல இருக்கு. பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்றதா அது வடிச்சிருக்கு. பஞ்சாக்னி மத்தியில தபஸ் அப்படின்னா 4 பக்கம் நெருப்பு மூட்டிக்கிறது. 4 பக்கம் நெருப்பு, மேல சூரியன் உஷ்ணம், சூரிய வெப்பம், இப்படி 5 அக்னிக்கு நடுப்புற நின்று தபஸ் பண்றது. இதுதான் பஞ்சாக்னி தபஸ். அதை பார்த்தேன்னா அந்த தபஸ் பண்றதுல ஒத்த காலம் நின்று தபஸ் பண்றாப்புல இருக்கும், 4 பக்கம் நெருப்பு மூட்டினாப்புல இருக்கும், எல்லாம் இருக்கும். சரி, இப்படி நின்றுட்டு பஞ்சாக்னி மத்தியில நின்று தபஸ் பண்றது, எந்த டயத்துல அவன் தபஸ் பண்ணினான் அது இந்த சில்பத்துல இருக்கா, எந்த சமயத்துல எந்த டயத்துல இவன் நின்றுட்டு தபஸ் பண்றான்னு இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்தபதிகள்கிட்ட. அவளுக்கு ஒரு சில்ப பீஸில் அப்படின்னு சில்பத்தில் வடிக்கிறதே டயத்தை எப்படி குறிக்க முடியும், அதை எப்படி காட்ட முடியும், அவளுக்கு புரியல. இல்லை அதில் டைம் எந்த டயத்தில் அவன் நிற்கிறாங்கிறது தெரியல அப்படின்னு. அதுக்கு உண்டான ஃபோட்டோலாம் இருக்கா, எடுத்துன்னு பார்த்தா இப்படி ஒன்று ஒன்றா காமிச்சின்னு வரா. அதில் பார்த்தா எல்லாருக்கும் இவன் கோர தபஸ் பண்ணுறார், ஆகாசத்தில் தேவதைகள்லாம் பார்க்குறது, அது இது மாதிரிலாம் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ ஒரு ஓரத்தில் பார்த்தா ஒரு வயசான எலும்புந்தோலுமா ஒரு பிராமணர், அவர் நின்றுண்டு இப்படின்னு கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இது வருண பாசம் அப்படின்னு இதுக்கு பேர், இந்த முத்திரைக்கு பேர். இப்படி முத்திரை போட்டு நிற்கிறாப்புல இருக்கு. பெரியவா இது என்ன அப்படின்னு கேட்டா. அவளுக்கு சொல்ல தெரியல. உடனே பெரியவா சொன்ன, இது வருண பாசம் அப்படின்னு முத்திரை. யாரோ ஒரு பிராமணன் நின்றுட்டு வருண பாசம் போட்டுன்னு இருக்கிறாருன்னு தெரியுது. இந்த வருண பாசம் எப்போ போட்டுப்பா அப்படின்னா, திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும், காலங்காலத்தால பிராத காலத்தில் சந்தியா பண்ணணும், மாத்தியானியம் பண்ணணும், சாயம் சந்தியா பண்ணணும். இப்படி மாத்தியானியம் பண்ணுறதே, இந்த மாத்தியானியம் பண்ணிவிட்டு அதில் உபஸ்தானம் பண்ணுறதே இந்த வருண பாசம்ங்கிற இந்த முதிரையினால சூரியனை பார்த்து மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு இருக்கு. அதைத்தான் போட்டிருக்காரு. இப்போ இந்த தபஸ் பண்ணுற இடத்துல தேவதைகள்லாம் வந்து பார்த்தா அது இதுனாக்க அதுக்கு ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கு.
இப்படி ஒரு பிராமணன் ஒரு ஓரமா எங்கேயோ ஒரு மூலையில பீஸில் அடிச்சு வச்சிருக்கார் அந்த சிற்பத்துல. வருணபாசம் போட்டு பார்க்கறாப்புல ஏன் காமிச்சார் அப்படின்னார், இதுல தான் டயத்தை அந்த சிற்பி, இந்த சிற்பத்தை வடிச்ச சிற்பி டயத்தை குறிக்கிறதுக்காக இதை பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா ஒருத்தர் வருணபாசம் போட்டு பார்க்கறதா மாத்தியானிய காலமா தான் இருக்கும். இதை வச்சுட்டு மாத்தியானிய காலத்துல தான் அர்ஜுனன் பஞ்சாக்னி மந்தியில நின்று தபஸ் பண்ணினான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக இதை இப்படி வடிச்சிருக்காரு. அப்படின்னா சிற்பிகள்லாம் ரொம்ப அதிசயப்பட்டா, அப்படியே பிரிவாளை கொண்டாடினா. இது எதுக்காக இருக்குன்னு நமக்கு புரியாத இருந்தது, இப்பதான் தெரியுது. இப்படி ஒரு வர்ணபாசம் போட்டுன்னு ஒரு பிராமணன் ஓரமா நிற்கிறது எதுக்காக சிற்பி வடிச்சிருக்காருன்னு, இதோட தாத்பரியம் இந்த டயத்தை குறிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு அவள்லாம் சந்தோஷப்பட்டு ரொம்ப பெரியவாளை கொண்டாடினா. இப்படி பல விஷயங்கள் இந்த ஆகம சிற்ப சதஸ்லாம் வித்வான்கள்லாம் வரத்தே, படிச்சவாள்லாம் வரத்தே, பலவிதமான விஷயங்கள் மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் கொட்டும் பெரியவாள்கிட்டேருந்து. அதை பார்த்தா அவ எப்பேற்பட்ட சர்வஜன் அப்படிங்கிறது பிரமிப்பா இருக்கும். இந்த துறை தான் அந்த துறை தான் இல்லை, எந்த துறையை சேர்ந்தவர்கள் வந்தாலும் இப்படிதான் பெரியவா அந்த தன்னோட மேதாவிலாசத்தினால அத்தனை பேரையும் வசீகரம் பண்ணுவா. அப்படி இந்த ராஜமன்றியிலையும் இருக்கிறதையும் ஆகம சிற்ப சதஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் விஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஸ்வ ஹிந்து பரீட்சத்தோட மாநாடு 1967 வருஷம் அங்க ராஜமன்றியில நடந்தது. அந்த விஹெச்பி ஆந்திர பிரதேசத்துல அப்பதான் முதல்ல மாநாடு நடத்துறா. அந்த மாநாட்டுக்கு விஹெச்பி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த ஆப்தே வந்து பாட்டெல்லாம் அதுக்கு பாடி, அதாவது இந்த கீதம் பாடுவா, பிரேயர் சாங்ஸ் எல்லாம் பாடி அதுல பெரியவாளை அழைச்சிருந்தா, பெரியவா வந்து இதுல கலந்துக்கணும், அனுகிரக பாஷணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல இந்த விஹெச்பி மாநாட்டுக்கு பெரியவா போனா. அதுல பெரியவா ஆரம்ப உரை நிகழ்த்தினா. அப்படி இந்த விஹெச்பி மாநாட்டில் கிடந்துட்டா. அதுக்கப்புறம் அங்கேயே ராஜமன்றியில ஆல் இண்டியா சம்ஸ்கிருத சம்மேளனம் அதோட மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கும் பெரியவா 2 பேரும் அங்க இருக்கிறதுனால அழைச்சிருந்தா. அதுல அந்த மாநாடு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில நடந்தது. அவ அன்னைக்கு ஒரு ஆரம்ப இனாகுரல் ஸ்பீச் கொடுத்தா. ரொம்ப அபூர்வமா பிரமாதமா புதுப்பிரிவா பேசியிருந்தா. அதுல புதுப்பிரிவா பேசுறதே சொல்ற அந்த சமஸ்கிருத மாநாட்டுல அந்த சமஸ்கிருதத்தோட பெருமையெல்லாம் சொல்லி, இந்த சமஸ்கிருதம் அப்படின்னாலே பூர்ணத்துவம் அடைஞ்சதுன்னு அர்த்தம், நன்னா செய்யப்பட்டது, பூர்ணத்துவம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். அந்த பேரே பிரமாதமா இருக்கு, பூர்ணத்துவம் அடைஞ்சதா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பாஷையை முக்கியமா வச்சிருந்து நாம எல்லாரும் அதை உபயோகப்படுத்தி நமக்கு மனசு பக்குவம் அடைஞ்சு நாமளும் பூர்ணத்துவம் அடைகிறதுக்கு இந்த பாஷையும் ஒரு பெரிய உபகாரமா இருக்கிறதுனாலே இது இந்த பேரே சம்ஸ்கிருதமா இருக்கு அப்படின்னா அதோட பிரபாவத்தெல்லாம் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப விவரமா சொன்னா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி அந்த மாநாட்டில் பெரியவாளும் கலந்துண்டா. பெரியவாளும் கலந்துண்டு பேசுறதே என்ன பண்ணா, இந்த சமஸ்கிருதம் நமது பாரத கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜீவநாடி. இந்த லாங்குவேஜ் இப்ப எல்லாரும் செத்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றா, பழக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா இதை திருப்பி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒரு காலத்துல பார்த்தா எல்லாரும் சமஸ்கிருதத்துல பேசிட்டு எல்லாம் இருந்திருக்கா. அதனால திருப்பி இது பேச்சு மொழியா வரணும், எல்லாருக்கும் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு சரளமா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுக்கிறாப்புல பண்ணணும், அது அவசியம் பண்ணணும் அப்படின்லாம் அந்த காலத்துல சொன்னா. 67 சொன்னது இன்னைக்கு பார்த்தா நாட்டுல சம்ஸ்கிருத பாரதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்து பல பேருக்கு சமஸ்கிருதத்துல சரளமா பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணம் அன்னைக்கு 67 பெரியவா ஆசைப்பட்டு அன்னைக்கு இந்த சமஸ்கிருத மாநாட்டுல சம்மேளனத்துல சொன்னது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அப்படின்னு இந்த RSS அப்படின்னு அந்த RSS காரியாலயத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. அங்க ராஜமன்றியில கௌதமி வித்யாபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கௌதமி வித்யாபீடத்துக்கு போய் பெரியவா தரிசனம் பண்ணி, அங்க கோட்டி லிங்கம் இருக்கு, அந்த கோட்டி லிங்கத்தெல்லாம் தரிசனம் பண்ணிண்டு இந்த ராஜமன்றியில பல யாத்திரையில இருந்தா. அப்படி இருக்கிறதே பெரியவா ரொம்ப அபூர்வமான சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதை நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ராஜமன்றியில் இருக்கிறதே தான் இந்த சாதுர்மாசியம் முடிஞ்சோன்னு
பத்ராஜலம் அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், ராமர் கோவில் இருக்காங்க. பத்ராஜலம் ராமதாசர் அப்படின்னு பரம பாகவதர், பரம பக்தர் ஒருத்தர், ராமபக்தர். இந்த பத்ராஜல ராமதாஸ் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பஜன சம்பிரதாயத்துல உள்ளவாளுக்கு, பரிச்சயம் உள்ளவாளுக்கு இந்த ராமதாசரை ரொம்ப தெரிஞ்சிருக்கும். சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான தியாக பிரம்மம் பார்த்தேன்னா இந்த ராமதாசரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவரும் இந்த வாக்கியக்காரரா ஆகியிருக்கார். அவர் தன்னோட சாகித்யத்திலேயே 2-3 சாகித்யத்துல ராமதாசரை உதாரணமா காமிக்கிறார். அதுக்கு தியாகராஜர் சரித்திரம் சொல்றதே சொல்லுவா. அவ அம்மா சின்ன வயசுல ராமதாசரோட, அவர் நிறைய சாகித்யம்லாம் ராமர் மேல கீர்த்தனம்லாம் எழுதியிருக்கு. அந்த பாட்டெல்லாம் அம்மா பாடி காமிச்சிருக்கா. அது தியாகராஜருக்கு அது ஒரு மனசுல பதிஞ்சிருக்கு. ராமதாசரோட கதையெல்லாம் கேட்டிருக்கா அப்படின்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட பரம பக்தரான இந்த ராமதாஸ் கட்டினது இந்த பத்ராஜலத்துல ராமர் கோவில் இருக்கு. இவர் ஹைதராபாத் ராஜாட்ட, நிஜாம்கிட்ட மந்திரியா இருந்தவர். அப்படி இருந்தவர் அந்த ராஜாவோட பொக்கிஷத்திலேந்து எடுத்து, கருவூலத்திலேந்து எடுத்து ராமர் கோவிலை கட்டினர். ராமர் கோவிலை கட்டினத்துக்காக அரசாங்கத்துல ராஜாட்ட சொல்லாத பொக்கிஷத்திலேந்து பணம் எடுத்து கோவில் கட்டினத்துக்காக ராஜா அவரை தண்டிச்சு சிறையெல்லாம் போட்டு அடைச்சிருந்து அவரை செவக்காலாம் அடிச்சு ரொம்ப தண்டனையெல்லாம் கொடுத்தார். தண்டனையெல்லாம் கொடுத்தா கூட அவர் அப்பவும் இந்த ராமபக்தி விடாத மனசு இன்னும் தீவிரமா ராமபக்தியோட இருந்து பல சாகித்யங்கள்லாம் பாடி நமக்கு ஒரு உதாரணமா இருந்து காமிச்சிருக்கு. அப்பேற்பட்ட பாகவதோத்தமர் அவர் கட்டின இந்த ராம கோவில், அதனால அதை போய் தரிசனம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மகான்கள் அவளோட நடவடிக்கை சில விஷயங்கள்லாம் நமக்கு வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கும். ஆனால் அதோட தாத்பரியத்தை புரிஞ்சுனோம்னா நமக்கு அவள்கிட்ட இன்னும் பக்தி வளரலாம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு பாவம் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பத்ராஜல ராமதாஸ் கோவில் தான் கட்டியிருக்கார். ஒரு அரசாங்கத்துல உத்தியோகமா இருக்கிற ஒரு பதவியில இருக்கிறவர். இவர் கோவில் கட்டுறதுக்கு எதுக்கு ராஜாட்ட சொல்லாத அரசாங்கத்திலேருந்து பணத்தை எடுத்து கட்டணும்? சொல்லிட்டு தானே நியாயமா கட்டியிருக்கணும். நாம எங்கேயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் சாமான எடுத்து யூஸ் பண்றோம்னா அவள்கிட்ட சொல்லிட்டு தானே யூஸ் பண்ணணும். ஆனா இவரோ சொல்லாத பண்ணியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு மகான், மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு மகான், அவர் பார்த்தேன்னா ராஜா குதிரை வாங்கறதுக்குன்னு கொடுத்த பணத்தை வச்சுட்டு ஆவடையார் கோவில் பெரிய சிவாலயம் கட்டினர். இந்த பத்ராஜல ராமதாஸ் ராமருக்கு கோவில் கட்டினர். அவர் மாணிக்க வாசகர் பரமேஸ்வரனுக்கு ஆத்மநாத சுவாமின்னு ஆவடையார் கோவில்ல கோவில் கட்டினர். அவரும் அதுக்கான உண்ட சிரமங்கள்லாம் பட்டார் ராஜாட்டைந்து. இப்படி மகான்கள் எல்லாமே இப்படி கோவில் கட்டுறத பார்த்தீங்கன்னா நேர சொல்லிட்டு அவள்கிட்ட உத்தரவு வாங்காத எடுத்து கட்டினாப்புல இருக்கு. இது இன்னொரு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏதோ இன்னொருத்தர் சாமான் எடுத்து திருடி கட்டினாப்புல தானே இருக்கு. ஆனா அப்படி இல்லை. அவளோட அந்த பக்தி மேலிட்டுனால அப்படி பண்ணியிருக்கா. இதை வச்சுன்னு நாமளும் அதே மாதிரி உடனே உதாரணம் எடுத்துன்னு நாமளும் இனிமேல் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு யார்ட்டையும் தானே திருடலாமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய தோஷம். இது சொன்னோன்னே ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. பெரியவாள்கிட்ட எங்க இருந்தாலும் வந்து தரிசனம் பண்றதுக்கு ஒரு பக்தர் வருவா. பெரியவா வடதேசத்துல யாத்திரையில இருக்கிறதே ஒரு ரயில்வேல உத்தியோகமா இருந்தவர். அவர் அடிக்கடி போய் தரிசனம் பண்றார். தரிசனம் பண்றதே ஒரு நாளைக்கு பெரியவா அவர்கிட்ட கேட்டா, ஆமா நானும் பாக்குறேன் இந்த பக்கத்துல நான் இருக்கிறதே அடிக்கடி வந்து தரிசனம் பண்றியே, அநேகமா மாசத்துக்கு ஒரு தரம் வாரத்துக்கு 2 தரம் இப்படிலாம் வராப்புல இருக்கு, எப்படி உன்னால கட்டுப்படியாரு வர அப்படின்னு. ஏன்னா வரணும் அப்படின்னாக்க பஸ்ஸுக்கோ ரயிலுக்கோ பணம்லாம் செலவழிச்சுன்னு தானே வரணும். இவர் வந்து தரிசனம் பண்றவரோ அப்படி இல்லை, ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லைன்னு பெரியவாளுக்கு தெரியும், ஒரு உத்தியோகத்துல இருக்காருன்னு தெரியும். நீ எப்படி வர அப்படின்னு. அவர் ரயில்வேல உத்தியோகமா இருக்கிறதுனால இல்லை எனக்கு பாஸ் இருக்கு வரேன் அப்படின்னு. உடனே பிரிவா, சரி பாஸ் இருக்கு வரேங்கிற, ஒரு பாஸ்ன்னா கூட வருஷத்துக்கு எத்தனை பாஸ் அப்படின்னு ஏதோ 3 4 ஏதோ சொன்னார். சரி அப்படி பார்த்தா கூட இந்த பாஸ் வச்சுன்னு வந்தா கூட வருஷத்துக்கு 3 தரம் 4 தரம் தானே வரலாம். நீ மாசத்துக்கே ஒரு தரம் வர 2 தரம் வர, இது எப்படி முடியறது அப்படின்னு. உடனே இந்த பாஸை கொண்டா அப்படின்னா கொண்டு வைக்க சொன்னார். அவர் பர்ஸ்லேருந்து எடுத்து அது பின்பக்கம் திருப்பு, இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னா திருப்பி டார்ச் அடிச்சு பார்த்தா. அடிச்சு பார்த்துட்டு பெரியவா கேட்கிறா, ஆமா இதுல ஒரு இடத்துல கூட டிடி செக் பண்ணினதுக்கு அவ என்டார்ஸ் பண்ணுவாளே, கையெழுத்து இருக்குமே, இல்லவே இல்லையே அப்படின்னு. இந்த வந்த பக்தருக்கு ஒரு மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. அவர் சொன்னார், இல்ல நாங்க ரயில்வேல உத்தியோகமா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பழகினவா தெரிஞ்சுவா, அதனால இது அப்படி ஒன்றும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறது இல்லை, இப்படி இருப்போம் அப்படின்னு.
உடனே பெரியவாளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனே பெரியவா சொல்கிறான், ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, கெட்ட வழியில் போய் நம்ம தர்மத்துக்கு விரோதமாக நடந்துட்டு நாம் நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அது தப்பு. நீ இப்போ என்னை பார்க்க வர, என்னை தரிசனத்துக்கு தான் வர, இது ஒரு பெரிய நல்ல காரியம் அப்படின்னு தோணினா கூட என்ன பண்ணும்னர், நீ இது மாதிரி டிடிஆர்ட்டு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே பாசையே பல தானே யூஸ் பண்ணி இப்படி வரதெல்லாம் தப்பு, தர்மத்துக்கு விரோதமான வழி. அதனால் நீ இன்னமே உனக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ பாஸு அத்தனை டைம் வந்தால் போகும். இதுக்கு மேலே உன்னால் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வர முடியும்னா வந்தால் போகும், இல்லைன்னா இருக்கிற இடத்துலையே நினச்சிட்டாலே போகும். அதுதான் முக்கியமே வழிய இங்கே என்னை பார்க்க வரேங்கிறதுக்காக நீ இப்படி குறுக்கு வழியில் போகிறது, இது மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு உபதேசம் பண்ணால் உடனே நமக்கு இந்த எக்ஸாம்பிள் வரும். ராமதாஸ் பண்ணினாரே, மாணிக்க வாசகர் பண்ணினாரே, ஏன் நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுக்கு பெரியவா சமாதானம் சொல்வா. ராமதாஸ் மாதிரியும் மாணிக்க வாசகர் மாதிரிலாம் நமக்கு அச்சஞ்சல பக்தி ஏற்பட்டுடுத்துன்னா அவளுக்கு நாம் என்ன பண்ணுறோங்கிற அந்த தேகபாவம் கூட இல்லாத அவள் மாதிரி இந்த பக்தி வந்துடுத்துனா நாம் அவளை மாதிரி பண்ணலாம். ஒன்று அவளை மாதிரி இது மாதிரி பண்ணுறதுக்கு நாம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் கூட இப்படி ராஜாட்ட சொல்லாத எடுத்தாங்கிறதுனால எவ்வளவு ஜெயிலில் போட்டு அவளுக்கு எத்தனை அடியெல்லாம் வாங்கி எவ்வளோலாம் சிரமப்பட்டிருக்கான்னு தெரியுது. அந்த தண்டனையும் ஏற்றுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தோம்னா அவள் பண்ணுற காரியங்கள்லாம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், அவளை மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் காமிக்கிறோம், நான் அவளை மாதிரி தண்டனையெல்லாம் வரப்படாது, பாபத்துக்கு நமக்கு பாப பலனே வரப்படாது, கஷ்டமே வரப்படாதுன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் பெரியவா நமக்கு தெளிவை கொடுப்பா. அதனால் எதுக்கு யாரார மகான்களை உதாரணம் எடுத்துக்கிறது நம்ம எடுத்துக்கப்படாது, தர்மங்கிறது தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லி இங்கே உபதேசம் பண்ணால் இந்த பக்தருக்கு பண்ணி, அதனால் இனிமேல் உனக்கு எவ்வளவு எலிஜிபிளோ அதில் வந்தால் போகிறோம், உன்னால் முடிஞ்சால் செலவழிச்சுன்னு வருது, இல்லையா இருக்கிற இடத்துல தரிசனம் பண்ணிக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இது இந்த பத்ராஜலம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம். அந்த பத்ராஜலத்தில் ராமர் கட்டின கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராமர் சதுர்புஜ ராமர், சீதையை மடியில் உட்காத்தி வச்சுண்டு 4 புஜத்தோட ஒரு எப்பொழுதும் போல ராமர் மாதிரி வில்லு அம்பு சங்க சக்கரம் இதோடலாம் இருப்பார். பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி இருக்கு. அப்படி பத்ராஜலத்தில் மலை, அந்த மலை மேலே ராமதாஸ் கோவில் கட்டினார். ரொம்ப பிராச்சீனமான கோவில், பல அதிசயமான சிற்ப அதிசயங்கள்லாம் நிறைஞ்சது, ரொம்ப முக்கியமான கோவில். அந்த பத்ராஜலத்துக்கு பெரியவா அந்த கோதாவரியிலேயே படகுல போனால் சுற்றின்னு போனால் ஏன்னா அக்கறையில் இருக்கிறதுனால நேராக படகுல போயிடலாம் அப்படின்னு விட்டு இப்படி படகுல பெரியவா அந்த பக்கம் போப்பறா பத்ராஜலத்துக்கு. அதுக்கு முன்னால் இந்த ராஜமன்றியில் ஒரு நாளைக்கு இருக்கிறதே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இதை தொடர்ந்து இதை நடந்த நிகழ்ச்சி என்ன, அதுக்கப்புறம் பத்ராஜலத்தில் நடந்த என்னெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம்.